நான் அடிக்கடி சொல்றது உங்க உங்க ஜாதக நோட்டை நீங்கள் தேடக்கூடிய அளவுல நீங்க இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப எங்க இருக்கணும்னா தெரியாம இருக்கணும். எங்கேயோ வச்சேன், போன 2 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன், எங்கேயோ வச்சேன், காணோம்னு சொல்ற அளவுக்கு உங்க ஜாதக நோட்டு இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை சரியா போயிருக்குன்னு அர்த்தம். உங்க பாக்கெட்டுக்குள்ளேயும் உங்க டேபிள் மேலேயும் உங்க ஜாதக நோட்டை வச்சு அடிக்கடி ஜோசியம் பாக்க உங்க வாழ்க்கை உருப்படாம போயிருக்குன்னு அர்த்தம். நான் ஜோசியனா இருந்தாலும் என்கிட்டயுமே யாரும் வராதீங்க. உங்களால முடியாத பட்சத்துக்கு வாங்க. ஏன்னா அடுத்தவங்க மேல நம்மளுக்கு ஒரு அக்கறை இருக்கு. நானும் எத்தனை தடவை தான் திருப்பி திருப்பி ஒரே பதில சொல்றதுன்ற மாதிரி தேவையில்லை ஒண்ணு. அதே மாதிரி பரிகாரம் கேட்டு தயவு செய்து ஜோசி பக்கம் போயிடாதீங்க. உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஜோசியன்ட்ட கேட்கறதுக்கு போய் கடவுள்கிட்டே கேட்டுடலாம் இல்லைங்களா? ஜோசியன்ட்ட போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு வழி தெரின்றதுக்கு அவன் திருப்பி கோயிலுக்கு தான் அனுப்ப போறான். நீங்க டப்புனு நோட்டை திருப்பி கிழிச்சு பாக்க குப்பையில போட்டு டைரக்டா கோயில் ஜோதிடர் தானே சொல்லுவாரு. எல்லாம் அப்ப கோயிலுக்கு ஆள் வேற ஆள் இருக்காங்கன்னா கடவுள் ஒண்ணு தானே இல்லைங்களா? எல்லா இடத்துல ஒரே ஆளு தான். நீங்க என்ன மேக்ஸிமம் எத்தனை கோயில் இருக்குது? சிவன் இருக்காரு, விஷ்ணு இருக்காரு, அப்புறம் முருகன் இருக்காரு. மொத்தம் 5 கோயில் தானே. 5ஐயும் கரெக்ட் பண்ணிருங்க. 5க்கும் போயிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க. ஜோசிகாரன்ட்ட கேக்குறது அங்க கேளுங்க. சரிங்களா? ஏன் போட்டு எவ்வளவு குழப்பம் வரீங்க? ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய லைஃப். இத போட்டு திருப்பி திருப்பி நோண்டி நோண்டி ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல. ஏன்னா நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் விதி மாற போறது இல்ல. எனவே விதி போய் நம்மள மாட்டிக்கிட்டு நிக்கிறோம். மீள முடியாம தவிக்கும் பொழுது இது எப்ப மீண்டு வருவோன்றத மட்டும் பாருங்க. அவன்கிட்ட ஐடியா கேட்காத வரைக்கும் சந்தோஷம். ஓகேங்களா?